This video sponsored by BuyMart. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் எங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதோட ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இனி டோல்கேட்டில் நிற்க வேண்டாம். 15 நாட்களில் வருகிறது ஜிபிஎஸ் டோல் சிஸ்டம். புதிய கட்டண முறை. நாடு முழுக்க அனைத்து சுங்கச்சாவடியிலும் ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூலை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த சேட்டிலைட் அடிப்படையிலான சுங்கச்சாவடி முறை வரும் மே 1 முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி செயல்படும் என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஜிபிஎஸ் அடிப்படையிலான கட்டண வசூலை இயக்க அனைத்து வாகனங்களுக்கும் ஜிபிஎஸ் இருப்பது அவசியம். அரசாங்கம் திட்டமிட்டுள்ளபடி இது 3ஆம் தலைமுறை 3G மற்றும் ஜிபிஎஸ் இணைப்புடன் கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரின் உபகரணங்களின் மூலமாக இயங்கும். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் வாகனங்களின் ஜிபிஎஸ் ரெக்கார்டுகளை அரசு பெற்று அவற்றை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். எனவே அவர்கள் பயணிக்கும் வாகனங்களின் வழித்தடத்தையும் அவர்கள் எடுக்கும் சுங்கச்சாவடிகளின் ரூட் என்ன என்பதையும் அரசு தெரிந்து கொள்ளும். அவர்கள் எத்தனை டோல்கேட்டுகளை கடந்து செல்கிறார்கள் என்பதை சரிபார்த்து மொத்த டோல் வரியை கணக்கிடலாம். அதாவது வாகனங்கள் எந்த இடத்திற்கெல்லாம் பயணம் செய்துள்ளது என்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் ஜிபிஎஸ் பயன்படுத்தி நேரடியாக டோல் கட்டணம் வசூலிக்கப்படும். விரைவில் இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான டோல் கட்டண முறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டோல் கட்டண முறைகேடுகளை தவிர்ப்பது, பொய்யான டோல் கட்டண முறையை தடுப்பதற்காக இந்த முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. நாடு முழுக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரைவில் புதிய முறையை அறிமுகப்படுத்தும் என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். மார்ச் 2024க்குள் தேசிய நெடுஞ்சாலைகளில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கட்டண முறையை NHAI அறிமுகப்படுத்தும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி ராஜ்யசபாவில் தெரிவித்தார். ஆனால் அப்போது செயல்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் வரும் மே 1 முதல் இந்த புதிய முறை அமல்படுத்தப்படும். தற்பொழுது ஃபாஸ்டேக் கட்டண முறை உள்ளது. இந்த சேட்டலைட் முறை வந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சுங்கச்சாவடிகள் மூடப்படும். சாலை போக்குவரத்து அமைச்சகம் சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் தரவுகளின்படி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஏஜென்சிகள் பிப்ரவரி மாதத்திற்குள் 5248 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை நிறைவு செய்துள்ளன அல்லது விரிவுபடுத்தியுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 4766 கிலோமீட்டர் ஆகும். சுமார் 12,000 கிலோமீட்டர்களை நிர்மாணித்து விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் இலக்கு இருந்த போதிலும் இந்த நிதியாண்டின் இன்னும் 4 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த இலக்கை அடைவது வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.